இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி. இதுல கொஞ்சம் அசந்தா கூட உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்களே இழக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை. உங்க ஐடிசிய காப்பாத்திக்க இந்த 4 விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. 1. உங்க பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரையும் ஜிஎஸ்டிஆர் 2B ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு பாருங்க. 2. உங்க சப்ளையர் யாராவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. 3. ஜிஎஸ்டிஆர் 3B ஏதாவது ஐடிசி எடுக்க மறந்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. கடைசியா, தகுதி இல்லாத ஐடிசி ஏதாவது தெரியாம எடுத்திருந்தா அத உடனே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இந்த தேதியை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 30ஆம் தேதி நவம்பர் மாசம் 2026. மார்ச் 2026ல முடிகிற ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க ஏதாவது ஐடிசி எடுக்காம விட்டிருந்தா அதை கிளைம் பண்றதுக்கான கடைசி நாள் இதுதான். இந்த டேட் போச்சுன்னா அப்புறம் ₹1 கூட எடுக்க முடியாது. அப்போ தகுதியற்ற ஐடிசினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, சட்டப்படி நீங்க எடுக்கவே கூடாத ஒரு கிரெடிட். உதாரணத்துக்கு, நீங்க உங்க பர்சனல் யூஸுக்காக ஒரு கார் வாங்குறீங்கன்னா, அதுக்கு கட்டின ஜிஎஸ்டிய ஐடிசிய எடுக்க முடியாது. அதுதான் தகுதியற்ற ஐடிசி. ஒரு முக்கியமான டிப் என்னன்னா, தப்பா எடுத்த ஐடிசிய இப்போதே ரிவர்ஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். இல்லனா பின்னாடி கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய வட்டி, அபராதம்னு கட்ட வேண்டியது வரும். சில சமயம் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது.